எம்ஓஎஸ் தருவாங்களா, அதில் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களாங்கிறது நம்மளுக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை. ஓகே. ஒன்று. பட் எம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் உடனடியாக இருக்க வாய்ப்பு இல்லை. 2 மாசத்துல மத்திய பிரதேசோ குஜராத்தோ நார்த்தில் எங்கேயாவது நடக்கும் ராஜ்யசபா தேர்தலில் கண்டிப்பாக அவர் வந்து எம்பி ஆகிறார். அதுலலாம் மாற்றம் கிடையாது. பட் இப்போ இதில் என்ன மேட்டர்னா எத்தனை சீட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 15 சீட் அப்படின்னு இருக்காரு டிடிவி. இந்தியாவில் எனக்கு 15 சீட் எனக்கு வேணும், எங்கள் ஆட்களுக்கு வேணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பாஜக சொல்லிட்டதா நம்மளுக்கு தகவல். பட் அதுக்கப்புறம் சரி 10ஆவது கன்ஃபார்ம் பண்ணலான்னா, நாங்களா கொடுத்தா 10, இல்லை நீங்கள் கேட்டீங்கன்னா 7 அப்படிங்கிறது ஃபைனல் ஆயிருக்கு. புரியுதுங்களா? என்ன காரணம், ராஜ்யசபா ஒன்று தராங்கல்ல, அது 6 சீட்டு, கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு கணக்கு தானே அது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ அவருக்கு சில ஆட்கள் நீண்ட காலமாக தன்னோட பயணம் செய்கிறவர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். அதான் 15 சீட் அவர் கேட்குறாரு, இல்லைன்ட்டாங்க. 10ன்னு முடிவாகுது. 10ங்கிறப்போ 10 நாங்கள் கொடுக்குற 10ன்னா ரைட்டு, இல்லை உங்களுக்கு சில தொகுதிகள் வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப 7 அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டாங்க. அவருக்கான விசுவாசிகள் அந்த 7 பேருக்கும் அவர் வாங்கி கொடுப்பாரு. அதுக்கான அவங்கெல்லாம் வேட்பாளர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல்.